தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவரங்களை பார்க்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு விவரங்களை திரையில் பார்க்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, பாமக அன்புமணி 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் விவரங்களை பார்க்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 30 தொகுதிகள் வரை பாஜக கேட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது பாஜகவுக்கு 27 தொகுதிகள் என்ற அளவில் கூட்டணி ஒப்பந்தம் நிறைவேறி இருக்கிறது. பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறது, அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் சார் மைக் மட்டும் கொஞ்சம் கிட்ட. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை பார்க்கிறோம். அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இதே கூட்டணியில் 2021இல் 20 தொகுதிகளை பெற்றிருந்த பாஜக தற்போது 27 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. அதே போல பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டு இடங்களை பார்க்கிறோம். பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 தொகுதிகள் என்று முடிவாகி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட காட்சிகளை பார்த்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இதே கூட்டணியில் பாமக 23 இடங்களை பெற்றிருந்தது. தற்போது 18 இடங்கள் பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரத்தை பார்க்கிறோம். பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகளின் தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. பாஜகவுக்கு 27 இடங்களும், பாமகவுக்கு 18 இடங்களும், அமமுகவுக்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. திரையில் பார்க்கிறோம். பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே என்டிஏ கூட்டணியில் தொகுதி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சென்னையிலும் டெல்லியிலுமாக தலைவர்கள் மாறி மாறி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து தொகுதிகளின் விவரங்களை அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டணியில் இந்த முறை இணைந்திருக்கிற அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை இதே தொகுதியில் பாஜகவுக்கு 20 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. தற்போது 27 இடங்களாக அது அதிகரித்திருக்கிறது. பாமகவுக்கு கடந்த முறை 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. தற்போது அது 18 இடங்களாக குறைந்திருக்கிறது. கடந்த முறை பாஜக 4 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும் கொடுத்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தன. தற்போது என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு விவரங்களை திரையில் பார்க்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சிறிய கட்சிகள் யாருடைய சின்னத்தில் நிற்கப் போகிறார்கள், யார் சிறிய கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்து கொடுக்க போகிறார்கள் என்ற விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.